Exercise 10.4 fourth sum x power y equal to y power x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சம்மை எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே வச்சு என்ன பண்ண முடியாதுன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த சம்ல ரெண்டு பக்கமும் லாக் எடுக்க போறோம். ஸோ டேக்கிங் லாக் ஆன் சைடு அப்படின்னு எடுத்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கோம். லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒய் பவர் எக்ஸ். இப்படி ரெண்டு பக்கமும் சேமாக நம்ம பண்ணும்போது எந்த வேல்யூவும் சேஞ்ச் ஆகுது. அதனால நம்ம பண்ணிக்கலாம். இப்போ லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் ஒய் பவர் எக்ஸ்ன்னு இருக்கு. நம்மளுக்கு லாகோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு தெரியும். லாக் ஆஃப் ஏ பவர் பின்னா நம்ம எப்படி எழுதிக்கலாம், இந்த பவர்ல ஓடுறது முன்னாடி வச்சு எழுதிக்கலாம். ஸோ பி லாக் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ என்ன ஆயிட்டு, இந்த லாக் ஆஃப் எக்ஸ் பவர் ஒய் அப்படின்னு இருக்கிறது நம்மளுக்கு என்னவா இருக்கும், ஒய் ஆஃப் இந்த பவர்ல உள்ளது முன்னாடி வந்துடும், ஒய் லாக் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதே மாதிரி இங்கேயும் எக்ஸ் முன்னாடி வந்துடும், எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய்ன்னு மாறிடும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஏன்னா இது பார்க்க நம்மளுக்கு எப்படி இருக்கு, ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து ப்ராடக்ட்ல இருக்கு, ஒய் இன்ட்டு லாக் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு லாக் ஒய். நம்மளுக்கு வந்து ரெண்டு ஃபங்க்ஷன் ப்ராடக்ட்ல இருந்ததுன்னா ஃபார்முலா என்னது, யூவி டு த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு யூவி டேஷ் பிளஸ் வியூ டேஷ். அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சுட்டு செகண்ட் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணணும், பிளஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ ஒய்யை வச்சுக்கிட்டு லாக டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு எழுதியிருக்கோம், பிளஸ் லாக வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸை வச்சுட்டு லாக டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம், பிளஸ் லாக் ஒய்யை வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், ஒய் அப்படியே இருக்கும், லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x, அது ஃபார்முலா. இங்கே லாக் எக்ஸ் அப்படியே இருக்கும், ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னது, டிஒய் பை டிஎக்ஸ். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் 1, ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிஎக்ஸ்ன்னு தான் எழுதணும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படியே இருக்கும், இங்கே லாக் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஃபார்முலா வந்து 1/y. இங்கே எக்ஸ் இல்லை, எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, ஒய் இருக்குது. அப்போ அகைன் என்ன பண்ணணும், அதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் லாக் ஒய் அப்படி இருக்கும், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்னவாயிரும், 1 ஆயிரும். இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்கு, ஒய் பை எக்ஸ் பிளஸ் லாக் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் லாக் ஒய்னு கிடைச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம், ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். ஸோ லாக் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் எக்ஸ் பை ஒய், அந்த இந்த பக்கம் இருக்கிறது எக்ஸ் பை ஒய் பிளஸ் எக்ஸ் பை ஒய், இந்த பக்கம் வரும்போது மைனஸ் எக்ஸ் பை ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஒய் அப்படி இருக்கும். இந்த பக்கம் இருக்கிற ஒய் பை எக்ஸ் இந்த பக்கம் வந்ததுன்னா மைனஸ் ஒய் பை எக்ஸ். இந்த ரெண்டு டேர்ம்லையும் டிஒய் பை டிஎக்ஸ் காமனாக இருக்கிறதுனால டிஒய் பை டிஎக்ஸ் வெளியே எடுத்துட்டோம்னா இந்த டேர்ம்ல லாக் எக்ஸ் மட்டும் இருக்கும், அந்த செகண்ட் டேர்ம்ல வந்து எக்ஸ் பை ஒய் மட்டும் உள்ள இருக்கும். இஸ் ஈக்குவல் டு லாக் ஒய் மைனஸ் ஒய் பை எக்ஸ் அப்படியே வரும். இப்போ இந்த ஒய்யை வந்து எல்சிஎம் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம், அந்த ஒய்யை இங்கே கொண்டு மல்டிப்ளை பண்ணுவோம், இதுக்கு கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஒய்யை மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 1 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ ஒய் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய். அதே மாதிரி இங்கேயும் எல்சிஎம் எடுத்துருவோம், எக்ஸ் வந்து அங்கே மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ 1 இன்ட்டு ஒய்னு மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிஒய் பை டிஎக்ஸ் இன்ட்டுன்னு இந்த டேர்ம் இருக்கா, அந்த டேர்ம் வந்து இந்த பக்கம் வரும்போது டிவிஷனில் வந்துடும், டிவைடட் பைன்னு வந்துடும். ஸோ அடுத்த டிவிஷனை வந்து மல்டிபிகேஷனில் மாற்றும் போது நம்மளுக்கு அப்படியே இந்த டேர்ம் வந்து ரெசிப்ரோக்கில் வரும். அதாவது ஒய் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஒய்ங்கிறது ஒய் டிவைடட் பை ஒய் லாக் எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ன்னு வரும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இது ஆன்சர். தேங்க்யூ.